வணக்கம். முன் செய்திகளுக்கான ஸ்ரீதேவி. இன்றைய முதன்மை செய்திகள். முல்லை பெரியாறு அணை விஷயத்தில் கேரளா விஷமம். தமிழர்கள் தாக்கப்படுவதை கண்டித்து மறியலில் ஈடுபட்ட பாரதிய ஜனதா கட்சியினர் கைது. புதுவையில் கொடிநாள் தினம் இன்று அனுசரிப்பு. முப்படை நலனுக்காக துணைநிலை ஆளுநர் முதல்வர் ரங்கசாமி நிதி வழங்கி உற்சாகம். திருநள்ளாறில் வருகிற 21ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி விழா. பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து டிஐஜி சுக்லா தலைமையில் அதிகாரிகளுக்கு விளக்கம். இனி விரிவான செய்திகள். முல்லை பெரியாறு அணை பிரச்சனையில் தமிழர்கள் மீது தாக்குதல் நடத்தி வரும் கேரள அரசினை கண்டித்து புதுவையில் மறியலில் ஈடுபட்ட பாரதிய ஜனதா கட்சியினர் கைது செய்யப்பட்டனர். முல்லை பெரியாறு அணை பிரச்சனையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பினை மதிக்காமல் கேரள மக்களை தூண்டிவிட்டு வன்முறை மூலம் அணைக்கு பாதிப்பு ஏற்படுத்த அம்மாநில முதல்வர் செயல்பட்டு வருவதாக கூறியும் கேரள எல்லையில் உள்ள மக்களை அச்சுறுத்தும் போக்கினை கண்டித்து தமிழகம் மற்றும் புதுவையில் கடும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. மேலும் கேரளாவிற்கு செல்லும் தமிழக ஐயப்ப பக்தர்கள் மற்றும் கூலி வேலைக்கு சென்ற தமிழக பெண்கள் தாக்கப்பட்டு வருகின்றனர். இந்த விஷயத்தில் அம்மாநில அரசும் மத்திய அரசும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பதை கண்டிக்கும் வகையில் புதுவையில் மறியலில் ஈடுபட்ட பாரதிய ஜனதா கட்சியினர் கைது செய்யப்பட்டனர். இதில் கட்சியின் நிர்வாகிகள் சுவாமிநாதன், ரவிச்சந்திரன், இளங்கோ, துரை கணேசன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு கேரள மற்றும் மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர். புதுவையில் கொடிநாள் நிதி வசூலை துணைநிலை ஆளுநர் இக்பால் சிங், முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் துவக்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து புதுவையில் பல்வேறு பகுதிகளில் மாணவ மாணவியர் கொடிநாள் நிதி வசூலிக்கும் பணியில் ஈடுபட்டனர். இந்தியாவின் பாதுகாப்பிற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட மாவீரர்களை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 7ஆம் தேதி கொடிநாள் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இது போன்ற தியாக பணியில் உள்ள வீரர்களையும் ஓய்வு பெற்ற வீரர்களையும் பாதுகாப்பது இந்தியர் ஒவ்வொருவரின் கடமை என்பதால் முன்னாள் படை வீரர்களின் நலனுக்காக நலத்திட்டங்களை செயல்படுத்த கொடிநாள் நிதியை அனைத்து தரப்பினரும் வாரி வழங்க வேண்டும் என்று முதல்வர் ரங்கசாமி மக்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தார். இதுபோன்ற சூழ்நிலையில் கொடிநாள் நிதி வசூல் துவக்க நிகழ்ச்சி ராஜ்நிவாசில் புதன்கிழமை காலை நடைபெற்றது. இதில் துணைநிலை ஆளுநர் இக்பால் சிங் நிதி வழங்கி துவக்கி வைத்தார். அப்போது முப்படை நல அதிகாரிகள் உடனிருந்தனர். இதேபோன்று சட்டமன்ற வளாகத்தில் முதல்வர் ரங்கசாமி கொடிநாள் நிதியை வழங்கினார். கொடிநாள் விழாவினை முன்னிட்டு புதுவையில் பல்வேறு பகுதிகளில் மாணவ மாணவியர் கொடிநாள் நிதி வசூலிக்கும் பணியில் ஈடுபட்டனர். காரைக்கால் திருநள்ளார் கோவிலில் சனிப்பெயர்ச்சி பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து காவல்துறை அதிகாரிகளுடன் டிஐஜி சுக்லா ஆலோசனை நடத்தினார். காரைக்கால் அருகே உள்ள திருநள்ளார் தர்பாராணேஸ்வரர் கோவிலில் சனி பகவான் தனி சன்னதி கொண்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். இந்த கோவிலில் வருகிற 21ஆம் தேதி காலை 7:51 மணிக்கு சனி பகவான் கன்னி ராசியில் இருந்து துலாம் ராசிக்கு பிரவேசிக்க உள்ளார். இதனையொட்டி கோவில் நிர்வாக அதிகாரி பன்னீர்செல்வம் தலைமையில் பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் பாதுகாப்பு தொடர்பாக காவல்துறையின் நடவடிக்கை குறித்த ஆலோசனை கூட்டம் டிஐஜி சுக்லா தலைமையில் புதுவையில் புதன்கிழமை நடைபெற்றது. இதில் சீனியர் எஸ்பிக்கள் ஸ்ரீகாந்த், சந்திரன், எஸ்பிக்கள் மற்றும் இன்ஸ்பெக்டர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் சனிப்பெயர்ச்சி விழாவில் கலந்து கொள்ளும் லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பது தொடர்பாக காவல்துறையினர் மேற்கொள்ள வேண்டிய செயல்பாடுகள், நடைமுறைகள், பணியிட விவரங்கள் குறித்து அறிவுரை வழங்கப்பட்டது. கடந்த ஆண்டில் நடைபெற்ற குறைபாடுகளை களைந்து இந்த ஆண்டு சிறப்பாக பணியாற்றுமாறு டிஐஜி சுக்லா உத்தரவிட்டார். புதுவையில் மின் பற்றாக்குறையை போக்க நடவடிக்கை மேற்கொள்வது தொடர்பாக அதிகாரிகளுடன் அமைச்சர் தியாகராஜன் ஆலோசனை நடத்தினார். புதுவையில் அடிக்கடி நிலவிடும் மின்தடை மற்றும் மின் பற்றாக்குறை போன்றவற்றால் பொதுமக்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளனர். புதுவைக்கு தேவையான மின்சாரத்தை மத்திய தொகுப்பில் இருந்து பெற முடியாத நிலைமையில்தான் மின்தடை ஏற்படுவதாக மின்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுவதுண்டு. இதுபோன்ற சூழ்நிலையில் புதுவையில் நிலவி வரும் மின் பற்றாக்குறையை போக்குவது குறித்து அதிகாரி மதிவாணனுடன்
மின்துறை அமைச்சர் தியாகராஜன் ஆலோசனை நடத்தியதுடன் ஆய்வு மேற்கொண்டார். இதேபோன்று புதுவை ரெட்டியார்பாளையம் உழவர்கரை ஜே நகர் பகுதியில் குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் 13 லட்சம் ரூபாய் மதிப்பில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியின் துவக்க நிகழ்ச்சி புதன்கிழமை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான பன்னீர்செல்வம் பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். அப்போது குடிசை மாற்று வாரிய தலைவர் கார்த்திகேயன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதுவை உப்பளத்தில் சைக்கிளில் சென்ற திமுக பிரமுகர் ஆம்னி வேன் மோதி பலியான சம்பவம் தொடர்பாக போக்குவரத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவை உப்பளம் கோலாஸ் நகரை சேர்ந்த எர்னஸ் நம்பி என்பவர் திமுகவின் தீவிர உறுப்பினர். பொதுப்பணித்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற இவர் புதன்கிழமையன்று காலை உப்பளம் வழியாக சைக்கிளில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். புனித சவேரியார் கோவில் அருகில் எதிரே வந்த ஆம்னி வேன் மோதியதில் அவர் படுகாயமடைந்து மரணமடைந்தார். இச்சம்பவம் தொடர்பாக போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கிறிஸ்துமஸ் முன் தயாரிப்பு பணிகள் விறுவிறுப்பு. விதவிதமான வடிவங்களில் விற்பனைக்கு தயாராக உள்ளன ஸ்டார்கள் அழகு பொருட்கள். கார்த்திகை தீப திருவிழா நாளை கொண்டாட்டம். அகல் விளக்குகள் வாங்குவதில் இல்லத்தரசிகளை விட குழந்தைகள் இளம் பெண்கள் கூடுதல் ஆர்வம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. பயணிகள் கவனத்திற்கு. லண்டன் செல்லுவோர் கவுண்டர் நம்பர் 4 கவுண்டர் நம்பர் 8 செல்லவும். 4ஆம் நம்பர் அன்லக்கி என்பது பைலட் அம்மாவின் நம்பிக்கை. சால்சா நடனம் தெரிந்தவர்களுக்கு மட்டுமே விண்டோ சீட் வழங்கப்படும். பேக்கை ஒரு விரலால் தள்ளுபவர்களுக்கு ஐல் சீட் வழங்கப்படும். இவை தெரிந்தவர்களுக்கு மட்டுமே சீட் வழங்கப்படும். ஹாப் ஹாப், ஸ்னேக் டான்ஸ், passing the parcel, ringa ringa roses, merry go round. பயணத்தை ஆக்கலாம் கிரேசி. VIP 360 வீலிங் ஆக்கும் ஈஸி. ஹாப்பி ஜர்னி. VIP exclusive showroom 145 Vision Street. Phone 222791. லிட்டில் மே ஃபேர் 321 MG ரோட் புதுச்சேரி. வந்தது வந்தது இங்கே வந்தது குளிர் காலம். தந்தது தந்தது ராம்சல்ஸ் தந்தது வண்ண கோலம். கண்ணன் கழகாய் அணிந்திடலாம், கலகலப்பாய் மகிழ்ந்திடலாம் ராம்சல்ஸிலே. வந்தது வந்தது இங்கே வந்தது குளிர் காலம். தந்தது தந்தது ராம்சல்ஸ் தந்தது வண்ண கோலம். மாறும் காலங்களுக்கேற்ற ஆடைகள் மாறாத தரத்திலே ராம்சில்ஸ் பாண்டிச்சேரி. வந்தது வந்தது இங்கே வந்தது குளிர் காலம். தந்தது தந்தது ராம்சல்ஸ் தந்தது வண்ண கோலம். கண்ணன் கழகாய் அணிந்திடலாம், கலகலப்பாய் மகிழ்ந்திடலாம் ராம்சல்ஸிலே. வந்தது வந்தது இங்கே வந்தது குளிர் காலம். தந்தது தந்தது ராம்சல்ஸ் தந்தது வண்ண கோலம். மாறும் காலங்களுக்கேற்ற ஆடைகள் மாறாத தரத்திலே ராம்சில்ஸ் பாண்டிச்சேரி. கனவுகள் தங்க கனவுகள், கனவுகள் மங்கை கனவுகள், எல்லாமே நிறைவேறும் இங்கே. ஆட்சி
புதுச்சேரி. தங்க கனவுகள் நனவாக. மயங்கினேனே 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 ஓ மயங்கினேனே. அழகான தங்கம் இதுவென்று அதற்கான தருணம் இதுவென்று மயங்கினேனே. ராம் தங்க நகை மாளிகை, புதுச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. புதுவையில் மக்கள் பிரதிநிதிகள் ஆட்சியின் தலைமை நிர்வாகி செல்வராஜன் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு மீனவ சமுதாயத்தினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுவை பிரெஞ்சு ஆட்சி பரப்பில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் ஆட்சியின் தலைமை நிர்வாகி செல்வராஜின் 110வது பிறந்த நாளை முன்னிட்டு கடற்கரை சாலையில் உள்ள பூங்காவில் நிறுவப்பட்டுள்ள சிலைக்கு மீனவ அமைப்புகளின் கூட்டு நடவடிக்கை குழுவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ மற்றும் மீனவ சமுதாய தலைவர்கள் ராமஜெயம், சுப்பிரமணியன், செல்வநாதன், ராமநாதன், முனுசாமி உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுவையில் சிறப்பு கூறு நிதி திட்டத்தின் ஆய்வுக் கூட்டத்தில் முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர்கள் கலந்து கொண்டனர். புதுவை ஆதி திராவிடர் நலத்துறை சார்பில் 2011-2012 ஆண்டிற்கான சிறப்பு கூறு நிதி திட்டத்தின் ஆய்வுக் கூட்டம் தலைமை செயலக கருத்தரங்கு கூடத்தில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. முதல்வர் ரங்கசாமி தலைமை தாங்க அமைச்சர் ராஜவேலு முன்னிலை வகித்தார். இதில் பெப்டிக் தலைவர் அங்காளன், குடிசை மாற்று வாரிய தலைவர் கார்த்திகேயன், தலைமை செயலர் சத்யவதி, துறை செயலர்கள் ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் அன்பழகன், ஆதி திராவிடர் மேம்பாட்டுக் கழக மேலாம் இயக்குநர் மலர்கண்ணன் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாட இன்னும் 17 தினங்கள் உள்ள நிலையில் அதற்கான முன் தயாரிப்பு பணிகளில் கிறிஸ்துவர்கள் ஈடுபட்டுள்ளதால் ஸ்டார் மற்றும் குடில் பொம்மை விற்பனை விறுவிறுப்படைந்துள்ளது. இயேசு பிறந்த தினம் உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகையாக கொண்டாடப்படும் நிலையில் இதற்கான கொண்டாட்டங்கள் வெளிநாடுகளில் தற்போது துவங்கிவிட்டன. கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு இன்னும் 17 தினங்கள் உள்ள நிலையில் நேரு வீதி, மிஷன் வீதி போன்ற இடங்களில் கிறிஸ்துமஸ் ஸ்டார்கள் விதவிதமான வடிவங்களில் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. இது மட்டுமன்றி பாலன் இயேசுவின் பிறப்பை உணர்த்தும் வகையில் வீடுகளில் அமைக்கப்படும் குடில்களுக்கு தேவையான சொரூபங்கள், கிறிஸ்துமஸ் மரங்கள், அலங்கார பொருட்கள் போன்றவை விற்பனைக்காக குவிந்துள்ளன. கிறிஸ்துமஸ்க்காக ஆடை அலங்கார பொருட்களை வாங்குவதில் மட்டும் கிறிஸ்துவர்கள் தற்போது அதிக ஆர்வம் காட்டி வருவதால் ஸ்டார் குடில்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் கணக்கம் ஏற்பட்டுள்ளது. ஸ்டார் குடில்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் சுணக்கம் ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் கிறிஸ்துமஸ்கான முன் தயாரிப்பு பணிகளில் கிறிஸ்துவர்களில் பலர் ஈடுபட்டு வருவதால் ஸ்டார் மற்றும் குடில் பொம்மைகள் விற்பனை விறுவிறுப்படைந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். கடலூர் ஓட்டிலேருந்து நாங்கள் வர மணவெளிலேருந்து எங்களுக்கு ஒன்றும் எல்லா விலையும் ஏறி போச்சு. மண் கிடைக்கல, வீடு நிறையா கட்டுறதுனால மண் விலை ஏறி போச்சு. வைக்க கிடைக்க மாட்டுது. விவசாயம் நிறையா நடக்கிறதுனால வைக்க ரொம்ப அதிகமான விலை. உண்மையாலுமே நாங்கள் எதோ இந்த தொழில் செய்கிறோன்னு நாங்கள் கடை பிடிச்சின்னு வரோம். எல்லா விலையும் ஏறி போச்சு. ஏதோ இங்கே வந்தால் நாங்கள் முதல்ல தேத்தின்னு போகிறோம், அவ்வளோதான். லாபம்லாம் எங்களுக்கு ஒன்றும் நிறையா கிடைக்கல. இது உண்மையான வார்த்தை. எப்பயுமே வர மாதிரி ஜனங்க வராங்க, வாங்குறாங்க. ஆனால் விலை தான் எங்களுக்கு ஒன்றும் கட்டுப்படி ஆகணும். உண்மையான வேலை. நாங்கள் இதை விட்டாலும் வேறு எங்களுக்கு வழி கிடையாது. இதுதான் எங்களுக்கு தொழில் கடைசி வரைக்குமே. வேறு எங்களுக்கு எந்த பழப்பும் கிடையாது.
நாங்கள் வந்து மன நிறைவோடு தான் மன திருப்தியாகவே கொடுக்குறோம். கம்மியாகவே அடுத்தவங்களுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டு கொடுக்கல. மனசு திருப்தியோடு இந்த வியாபாரத்தை நாங்கள் செய்கிறோம். இந்த ஸ்டார்லாம் வந்து 20 ரூபாயிலிருந்து 250 ரூபா வரையும் இருக்குது. அதுக்கு தகுந்த விலை, நல்ல வேலைப்பாடு உள்ளது 200 ரூபா 250 ரூபா, நல்ல பெருசு 300 ரூபா. ஆனால் 50 ரூபா 75 ரூபா 100 ரூபா அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா இருக்குது. பெரிய ஸ்டார் நல்லா பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக இருக்குது, வேலைப்பாடு நிறையா இருக்குது. இப்போ விதவிதமாக ஸ்டார் வந்துருக்குது. மாதிரி ஒரே பேப்பரு அந்த மாதிரிலாம் பிளாஸ்டிக்லாம் இல்லாமல் நல்ல நல்ல டிசைன்லாம் வந்துருக்குது. அதேமாரி 5 அடி 7 அடி 8 அடி 10 அடி அந்த மாதிரி மரம் ட்ரீ நல்ல குவாலிட்டினால ட்ரீ இருக்குதுங்க. மக்கள் வந்து இல்லைன்ட்டு போகிற அளவுக்கு ஒரு 30 ரூபா 20 ரூபா 50 ரூபா அளவுக்கு வாங்கிட்டு போகிறாங்க. நல்லாவே இருக்குது பொருள். மன நிறைவாக அதுக்கு தகுந்த லைட்டு, சின்ன ஸ்டாரு, காரு கட்டுற ஸ்டாரு, இந்த மாதிரி நிறையா வந்து வாங்கிட்டு போகிறாங்க. சந்தோஷமாக பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்குதுங்க. குடிலாம் வச்சுருக்கீங்களா? குடிலும் இருக்குது. குடியில் வந்து வீடு அதுக்கு தகுந்த மாதிரி. இந்த ஆண்டு புதிய வரவாக உள்ளூரை சேர்ந்தவர்கள் பெரிய ரக ஸ்டார்களை தயாரித்து அதனை மிஷன் வீதியில் விற்பனை செய்து வருகின்றனர். இதே போன்று கிறிஸ்துமஸ் வாழ்த்து அட்டைகள் விற்பனை செல்போன்களின் ஆதிக்கத்தால் சரிந்துள்ளது. இந்த வருடம் கிறிஸ்துமஸ் வியாபாரம் ஆரம்பிச்சிருக்கிற நேரத்தில் கிறிஸ்துமஸ் கார்டு வியாபாரம் ரொம்ப குறைஞ்சிருக்குது. விற்பனை வந்து இங்கே ஒரு கடையில் தான் இங்கே இருக்குது. ஏற்கனவே எல்லாம் அதிகமாக கடை இருந்தது, இப்போ அது குறைஞ்சி போச்சு. இப்போ நிறையா வந்து அதிநுட்ப வசதிலாம் இருக்கிறதால உடனடியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால இந்த வாழ்த்து விற்பனை ரொம்ப குறைஞ்சிருக்குது. விலைவாசியும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒன்றும் மாற்றம் ஒன்றும் ஏற்றம் கிடையாது. இப்போ விற்பனை ரொம்ப குறைஞ்சிருக்குது. இதில் கார்டு வாங்குகிற வாடிக்கையாளர்கள் ஏமாற்றம் அடையக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் இந்த கார்டு வர வச்சு வியாபாரம் வாடிக்கையாளர் எங்கிட்ட தொடர்ந்து வாங்குறவங்க வாங்கி கொண்டு போய் நிற்கிறாங்க. இப்போ வந்து SMS அதெல்லாம் நிறையா வந்துருக்கிற காலத்தில் இந்த வியாபாரம் ரொம்ப குறைஞ்சிருக்குது. கார்த்திகை தீப திருவிழா வியாழக்கிழமை நடைபெற இருப்பதை முன்னிட்டு அகல் விளக்குகள் விற்பனை புதுவையின் பல்வேறு பகுதிகளில் விறுவிறுப்பாக நடைபெற்றது. கார்த்திகை தீப திருவிழா 8ஆம் தேதி வியாழக்கிழமை நடைபெற இருப்பதை முன்னிட்டு தாங்கள் வீடுகளில் விளக்கேற்றி வழிபட வேண்டும் என்பதில் இல்லத்தரசிகள் கூடுதல் ஆர்வம் காட்டி வரும் நிலையில் வீடுகளின் அனைத்து பகுதியிலும் விளக்குகள் வைக்க வேண்டும் என்ற ஆர்வம் குழந்தைகளையும் விட்டு வைக்கவில்லை. கார்த்திகை தீப திருவிழாவென்று விளக்கேற்றும் ஆர்வம் இளம் பெண்களையும் சுறுசுறுப்படைய செய்துள்ளது. இதனால் மார்க்கெட் பகுதி மட்டுமன்றி அனைத்து பகுதிகளிலும் மண் அகல் விளக்குகள், பீங்கான் அகல் விளக்குகள் விற்பனை செய்யப்பட்டன. மண் விளக்குகளை விட பீங்கான் விளக்குகள் பார்ப்பதற்கு அழகாகவும் எண்ணெயை மிச்சப்படுத்தும் வகையில் இருப்பதால் அதனை வாங்குவதில் மக்கள் ஆர்வம் காட்டினர். பீங்கான் விளக்குகள் வருகையால் மண் அகல் விளக்கு விற்பனை குறைந்துள்ளதாக அதனை தயாரித்தவர்கள் கவலை தெரிவித்தனர். பயணிகள் கவனத்திற்கு. லண்டன் செல்லுவோர் கவுண்டர் நம்பர் 4 கவுண்டர் நம்பர் 8 செல்லவும். 4ஆம் நம்பர் அன்லக்கி என்பது பைலட் அம்மாவின் நம்பிக்கை. சால்சா நடனம் தெரிந்தவர்களுக்கு மட்டுமே விண்டோ சீட் வழங்கப்படும். பேக்கை ஒரு விரலால் தள்ளுபவர்களுக்கு ஐல் சீட் வழங்கப்படும். இவை தெரிந்தவர்களுக்கு மட்டுமே சீட் வழங்கப்படும். ஹாப் ஹாப், ஸ்னேக் டான்ஸ், passing the parcel, ringa roses, merry-go-round. பயணத்தை ஆக்கலாம் கிரேசி. VIP 360 வீலிங் ஆக்கும் ஈஸி. Happy journey. VIP exclusive showroom 145 Vision Street. Phone 22279221. லிட்டில் மே ஃபேர் 321 MG ரோட் புதுச்சேரி. மறைமலை அடிகள் சாலை மணி எலக்ட்ரானிக்ஸின் தீபாவளி சலுகைகள் நவம்பர் முழுவதும். நீங்கள் காணாமலும் எதிர்பார்த்திடாத அட்டகாசமான இலவச பொருட்கள். டைரக்ட் கூல் ஃப்ரிட்ஜுடன் 630 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் நான் ஸ்டிக் தவா இலவசம். ஃப்ராஸ்ட் ஃப்ரீ ஃப்ரிட்ஜுக்கு 910 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் 3 லிட்டர் குக்கர் இலவசம். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின்களுக்கு 745 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் அயர்ன் பாக்ஸ். ஃப்ரண்ட் லோடிங் வாஷிங் மிஷின்களுக்கு 2300
390 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் நான்ஸ்டிக் குக்வேர் செட். மேலும் LCD, LED, 3D டிவிகளுக்கு USB பென் டிரைவ் அல்லது DVD பிளேயர் அல்லது DTH கனெக்ஷன் இலவசம். நம்ப முடியாத விலையில் ஸ்டார் ரேட்டட் ஏர் கண்டிஷனர்கள், மேலும் மைக்ரோவேவ் ஓவன், டிஷ் வாஷர், ஹோம் தியேட்டர் என எது வாங்கினாலும் ஆச்சரியமூட்டும் இலவச பரிசுகள் நிச்சயம் உண்டு. விஸ்தாரமான பார்க்கிங் வசதி, ஞாயிறு விற்பனை உண்டு. பாண்டி, தென்னார்காடு மாவட்டங்களுக்கு இலவச டோர் டெலிவரி. மறந்துடாதீங்க, பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ் இப்ப மறைமலை அடிகள் சாலை பொட்டானிக்கல் கார்டன் எதிரில மாறியாச்சு. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் நம்பிக்கை பெற்ற தீபம் பிரமோதாஸ் நிறுவனத்தின் மேலும் ஒரு புதிய மனைப்பிரிவு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர், தவளக்குப்பம் டு வில்லியனூர் மெயின் ரோட்டில் பிரிஸ்ட் யூனிவர்சிட்டி எதிரிலேயே அமைந்துள்ள நகர்தான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர். மனையின் சிறப்பம்சங்கள்: சுவையான குடிநீர், உடனடி மின்சாரம், நல்ல காற்றோட்டமான மனைப்பிரிவு, அகலமான சாலை வசதி, 24 மணி நேர பஸ் போக்குவரத்து வசதி. மனைக்கு மிக அருகில் அரவிந்தர் கண் மருத்துவமனை, சிங்கிரி கோவில், பள்ளிகள் மற்றும் குடியிருப்புகள். முதலீடு செய்வதற்கும் உடனே வீடு கட்டுவதற்கும் மிகச்சிறந்த இடம்தான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர். இவ்வளவு சிறப்பம்சங்களுடன் கூடிய மனையின் விலையோ மிக மிக குறைவு. மேலும் விவரங்களுக்கு தீபம் பிரமோட்டாஸ், செல் 9894236198, 97869909557. புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 84 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 84 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படுவதுடன் இரவில் பனிப்பொழிவு, மழை பொழிவு இருக்கும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 4 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளையும் 4 அடியாகவே காணப்படும் என்றும்
வடகிழக்கு திசையிலிருந்து 23 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். முல்லை பெரியாறு அணை விஷயத்தில் கேரளா விஷமம். தமிழர்கள் தாக்கப்படுவதை கண்டித்து மறியலில் ஈடுபட்ட பாரதிய ஜனதா கட்சியினர் கைது. புதுவையில் கொடிநாள் தினம் இன்று அனுசரிப்பு. முப்படை நலனுக்காக துணைநிலை ஆளுநர் முதல்வர் ரங்கசாமி நிதி வழங்கி உற்சாகம். திருநள்ளாறில் வருகிற 21ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி விழா. பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து டிஐஜி சுக்லா தலைமையில் அதிகாரிகளுக்கு விளக்கம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.